வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம ஒவ்வொரு பதிவில் 9ஆம் வகுப்பு பாடத்தில் உள்ள கணித பாடத்தில் முக்கியமான கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயிற்சி 1.1ல் 6வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, பின்வரும் கணங்களை விவரித்தல் முறையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ P = ஜனவரி, ஜூன், ஜூலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை எப்படி விவரித்தல் முறையில் எழுதலாம் அப்படின்னா, ஜனவரி, ஜூன், ஜூலைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை இங்கிலீஷில் நம்ம எழுதுகிறப்போ ஜே அப்படின்ற எழுத்தில் தானே துவங்கும். ஸோ அதனால் இதை எப்படி விவரித்தல் முறையில் எழுத போகிறோம் அப்படின்னா, P = ஜே என்ற எழுத்தில் துவங்கும் ஆங்கில மாதங்களின் கணம் அப்படி தான். ஸோ இதுதான் விவரித்தல் முறையோட ஆன்சர். ஸோ பியோட வேல்யூ எப்படி எழுதலாம் அப்படின்னா, பியை விவரித்தல் முறையில் ஜே என்ற எழுத்தில் துவங்கும் ஆங்கில மாதங்களின் கணம் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து Q = 7, 11, 13, 17, 19, 23, 29ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி விவரித்தல் முறையில் எழுதலாம் அப்படின்னா, கொடுத்துருக்க எண்கள் எல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இது எல்லாமே பகா எண்கள் அப்படி தானே. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், Q அப்படின்ற கணத்துக்குள்ளே கொடுத்துருக்க எல்லா உறுப்புமே பகா எண்கள். ஸோ Q என்ற கணத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவை பகா எண்கள். இப்போ 7க்கு முன்னாடி வர பகா எண் என்ன, 5. 29க்கு பிறகு வர பகா எண் என்ன, 31. அப்போது Q அப்படின்றது எப்படி விவரித்தல் முறையில் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Q = 5 மற்றும் 31க்கு இடைப்பட்ட பகா எண்களின் கணம். இவ்வளோவே தாங்க. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ Q = 5 மற்றும் 31க்கு இடைப்பட்ட பகா எண்களின் கணம். இதுதான் Qவோட விவரித்தல் முறை. அடுத்த சம், R = X such that X belongs to N. எக்ஸ்ன்றது ஒரு இயல் எண் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் <5ன்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே எக்ஸ் அப்படின்றது ஒரு இயல் எண். அதுவும் எந்த நம்பருக்குள்ளே இருக்கணுமா, 5 நம்பருக்குள்ளே குறைவாக இருக்கணுமா. அப்போது எக்ஸோட மதிப்பு என்ன, 1, 2, 3, 4 இவ்வளவே தான். அப்போது இதை எப்படி விவரித்தல் முறையில் எழுதலாம், R = 5ஐ விட சிறிய இயல் எண்களின் கணம். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ R = 5ஐ விட சிறிய இயல் எண்களின் கணம். இதுதான் ஆரோட விவரித்தல் முறை. அடுத்த சம், S = X such that X ஓர் ஆங்கில மெய்யெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி விவரித்தல் முறையில் எழுதலாம்னா ரொம்பவே ஈஸி. S = ஆங்கில மெய்யெழுத்துக்களின் கணம். அவ்வளோவே தாங்க. இதுதான் எஸ்ஸோட விவரித்தல் முறை. ஸோ S = ஆங்கில மெய்யெழுத்துக்களின் கணம். இதுதான். ஸோ இதோட நம்மளுக்கு பயிற்சி 1.1 முடிஞ்சுது. அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் சம்மெல்லாம் சொல்லியாச்சு. எடுத்துக்காட்டு சம்லையும் 1.2 முக்கியமான கணக்குன்னு சொல்லி அதையும் நம்ம பதிவில் போட்டாச்சு. ஸோ 1.1 வரையிலும் நம்ம உள்ள முக்கியமான கணக்குகள் எல்லாம் பார்த்தாச்சு. இனி அடுத்து 1.3லேருந்து எடுத்துக்காட்டில் எது எது முக்கியமான கணக்கோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரலாம் அடுத்த பதிவில்.